இப்போ டீமன்ஸ்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோயினால அந்த குழந்தையால 20 வருஷம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அந்த குழந்தை பேர் தான் முசான் கிபுட்சுஜி. இதுக்கு அடுத்து முசனை பார்த்த பாவப்பட்ட ஒரு டாக்டர் முசனை நம்ம எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்பைடர் லில்லி அப்படின்னு சொல்ல போற ஒரு பூல இருந்து சீக்ரெட் மெடிசனை கண்டுபிடிச்சு அது தினமும் முசனுக்கு தராரு. ஆனா கடைசியில் அந்த மெடிசன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முசன் அந்த டாக்டரை போட்டு தள்ளிடுறான். ஆனா போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது முசனுக்கு அவர் கொடுத்த மெடிசன் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமா அந்த டாக்டர் முசனுக்கு இந்த மருந்து கொடுத்ததுனால முசனுக்கு இருந்த அந்த நோய் குணமாயிருச்சு. இதனால முசன் ஒரு டீமனாவே மாறிட்டான். இப்போ முசன் ஒரு இம்மார்டல் டீமன். என்னதான் இவ்வளவு பவர் கிடைச்சிருந்தாலும் முசனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதுதான் இவனால சன்லைட்ல வெளியே போக முடியாது. அப்படியே வெளியே போனாலும் எரிஞ்சு பஸ்மமாயிருவான். இந்த சைடு எஃபெக்ட் குணப்படுத்த தெரிஞ்ச ஒரே டாக்டரையும் முசன் போட்டு தள்ளிட்டான். இனி முசன் தான் மருந்து கண்டுபிடிச்சாகணும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா முசனுக்கு ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்க இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு இருக்கிற சைடு எஃபெக்ட் குணப்படுத்த முசன் ஒரு பிளான் போடுறான். அது என்ன பிளான்னா நம்ம கொஞ்சம் ஹியூமன்ஸ் வந்து டீமனா மாத்திடலாம். டீமனா மாத்தினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டீமன் வந்து சன்லைட்ல சர்வே